பிரியாணி பிடிச்சவங்க கண்டிப்பாக இந்த குஷ்கா ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாணி விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது லஞ்ச் பாக்ஸுக்கும் பிள்ளைங்களுக்கு கட்டி தரலாம். இதுக்கு மிக்ஸி ஜாரில் 3 பச்சை மிளகா, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட சின்ன வெங்காயம் 5 ஆட் பண்ணிவிட்டு, ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிட்டு, 1 ஸ்பூன் அளவு சோம்பு கசகசா ஆட் பண்ணி மிக்ஸி ஜாரில் நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குக்கரில் 4 ஸ்பூன் அளவு ஆயில் அல்லது கீ ஆட் பண்ணி, இது கூட பட்டை, ஏலக்காய், கிராம்பு, கல்பாசி, சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நீளமாக கட் பண்ண வெங்காயத்தை நல்லா முருகலாக வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு, நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வதக்கிக்கலாம். இதில் மசாலாலாம் 1 ஸ்பூன் அளவு சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா பொடி, மல்லித்தூள், மஞ்சள்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரவும் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கிட்டு, 1 கப் ரைஸுக்கு 2 கப் கோகோனட் மில்க் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி தூவிட்டு நம்ம குக்கரில் 3 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கிட்டா சூப்பரான குஸ்கா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் பிரியாணி சாப்பிட்ணும் ஆசையாக இருந்தால் கண்டிப்பாக இந்த குஸ்கா ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ் பார்க்குறதுக்கு வர்ஷா கிச்சன் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணி